உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா அது, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் சீதாவோட வீடு உனக்கு தெரிஞ்சதா? பாவம், தனியா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டியா? பண்ணும் தான் நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? அதுவும் கடமை, தெரியுதா? குடும்பம்னா பிரச்சனை அப்படிதான் வரும் போகும். அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? சார், நீங்க என்ன திட்டுறது? திட்டலாம் இல்லப்பா, எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ சீதாவோட வீட்டுக்கு தானே வந்திருக்க? ஆமா. ஆனா நில்லு சிரி, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கல, யாருக்காக நீ வெயிட் பண்ணு? பாத்தியாமா, இவ்ளோ நாள் கழிச்சு உன் வீட்டுக்காரர் இப்பதான் வந்திருக்காரு. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல, அதுக்குதான் நான் கேக்குறேன். ஒரு அண்ணனா இருக்கிறவனுக்கு தங்கச்சிய பாத்துக்கிறதுல பொறுப்பு இருக்காதா? என்னது அண்ணனா? அப்பா, அவர் லாயர், வீட்டு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ருத்ர பிரதாப் சார். அச்சச்சோ, சாரி. உங்களை பார்த்ததும் சீதாவோட அண்ணனா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். நான் அண்ணன் இல்ல. இருங்க, லாயர்னா வீட்டு மனுஷன் மாதிரி அண்ணனுக்கு சமானமா தான் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம சீதம்மாக்காக நீங்க உதவி பண்றதுக்கு. சாந்தா, ஏய் சாந்தா, இங்க வாடி, கொஞ்சம் இங்க வா. யார் வந்திருக்கா பாரு? லாயர்மா. வணக்கம் தம்பி. ருத்ர பிரதாப் அண்டா. ஓ பிரதாப், ருத்ர பிரதாப். ஆர்பின்னு கூப்பிடுங்க, அது போதும். எங்க சீதாவுக்காக நீங்க உதவி செய்யறீங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்க சீதாவை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்க தம்பி. சீதா, எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க, நான் இருக்கேன். அந்த கடவுள் அருளால இப்போ எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஹலோ. டேய், பிளான்ல ஏதோ சேஞ்சஸ் இல்லல? இல்லன்னு நான் தான் சொன்னலடா. இல்லடா, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்டேன். ஹெலிகாப்டர் ரெடி பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சொன்னா அதை நான் செஞ்சிருவேன். ஆனா அவங்களை என்ன சொல்லி ஒத்துக்க வச்ச? நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பாஸ் டெல்லியில இருக்காரு, அர்ஜென்ட்டா வர சொன்னாருன்னு தானே சொன்னேன். வேற என்ன சொல்றது, ஒரு பொய்ய ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. அப்போ உண்மையை சொல்லிடு. டேய் லூசா நீ, அப்புறம் எப்படிடா அவ என்கிட்ட பேசுவா? அப்புறம் என்கிட்ட பேசக்கூட மாட்டா. பாவம் என் குட்டி ஃப்ரெண்டு. சரி, தினமும் எனக்காக அவ காலையில லஞ்சை ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கா. நான் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ இதெல்லாம் செய்யறா தெரியுமா? சப்பாத்தி செய்யும்போது கூட அவ ஹெலிகாப்டர் பத்தி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு இன்னசென்ட்னு பாத்தியா? இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் அமைதியா இருந்தேன்னா நானே என்ன மன்னிக்க மாட்டேன். நீ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வை, நான் கூட்டிட்டு வரேன். சரி, பாய். அடே ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். அப்படியே இதெல்லாம் செய்யறதுக்காக எனக்கு ஃபீஸ் கூட கொடுத்துடுறா? டேய் தேங்க்ஸ். வேடா போன. சரிடா. ஹாய். எப்படி இருக்க? சூப்பர். ஹாய். ஹாய்.
என்ன சீதாமா காலையில இருந்து கேள்வி கேக்குறாங்க. யாருக்காக ரெடியான, யாருக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? பாத்தியா, உன் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ தான் உங்களை இங்க வர சொன்னாளா? சேச்சா இல்லைங்க, நானா தான் வந்திருக்கேன். சரி, இதெல்லாம் உன் வேலை தானே? திட்டாதீங்க பாவம். எனக்காக தான் என் ஃப்ரெண்டு கியூட்டா ரெடி ஆயிருக்கா. எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? காலையிலயே எழுந்து ரெடி ஆயிட்டா. நீங்க இன்னைக்கு வந்ததே உனக்காக தானே. சூப்பர் ஃப்ரெண்ட் நீங்க. நீதான் என்னை விட சூப்பர் ஆச்சே. இல்ல, நீங்க தான் சூப்பர். ம், எதுக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு? எதுக்குன்னா நீங்க என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறீங்க, அதுக்கு தான். அம்மா தனியாவா வந்திருக்கீங்க? ம், ம். ஹெலிகாப்டர் ரெடியா? சரி, நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஓஹோ, நீயா தம்பி, வா. வணக்கம்மா. வணக்கம் சார். ஓ, நீ சாந்தா, ஆ? நான் எப்பவுமே எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லுவல்ல, அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருன்னு சொல்லுங்க. அதான் குழந்தை, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தார்ல, அவருதான். சரியான நேரத்துக்கு வந்தாரு. இன்னைக்கு நாம நம்ம வாஷிங் மிஷினுக்கு பூஜை செய்யலான்னு இருந்தேன். வாங்கி கொடுத்தவங்க பூஜை செய்யற நேரத்துல கூட இருந்தாதான் இந்த நாள் நமக்கு நல்ல நாளா இருக்கும். அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் சரியா பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ண வந்திருக்கீங்களா? மன்னிச்சிருப்பா, அவர் எப்பவும் இப்படிதான். எதுக்கு? அவரு தான் வாஷிங் மிஷின் ஆளு இல்ல. ஒரு நிமிஷம். அம்மா கோவமா இருக்காங்களா? இல்ல, சீதாமாக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கோம்ல, அந்த ஷாக்ல இருக்காங்க அவங்க. ஓ சரி, அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிள், சீக்ரெட் என்னன்னு சொல்லிடலாம். என்ன சீக்ரெட் அது? எனக்கு தெரியாம உன் ஃப்ரெண்ட் நீ கூப்பிடுவியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சீதாமா? ம், என்ன? ம், அது ஆக்சுவலி இன்னைக்கு நான் டெல்லிக்கு போறேன். ஓ, அப்படியா? பாஸ் அங்கதான் இருக்காரு. என்னையும் வர சொன்னாரு. ஹெலிகாப்டர்ல தான் போறேன். இததான் நீங்க சீக்ரெட்னு சொன்னீங்களா? அது நான் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி சிறிய ஒரு வாட்டி ஹெலிகாப்டர்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? ராம், உங்களுக்கு என்ன ஆச்சு? அவ பேச்ச போய் கேக்குறீங்க. இது என்ன உங்களுக்கு விளையாட்டா? ஆபீஸ் ஹெலிகாப்டர்ல எப்படி ரவுண்ட் போக முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒருவேளை பாஸ் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். வேண்டாம் ராம், அது தப்பாயிடும். ஒருவேளை நீங்க மட்டும் பாஸா இருந்திருந்தா ஒரு எம்ப்ளாயியோட பொண்ணை ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சா சும்மா இருப்பீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.